Hi guys, நான் அப்துல் welcome to Aripedia. இன்னைக்கு நம்ம class 9 CBSE ல science chapter 7 motion ல part 4 தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். Velocity time graph. The variation in velocity with time for an object moving in a straight line can be represented by a velocity time graph. In this graph, time is represented along the x-axis and the velocity is represented at y-axis. So velocity time graph பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு வெலாசிட்டியோட வேரியேஷனை வித் டைமில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை வந்து எப்படி வந்து ஒரு டைம் கிராஃபில் வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியுங்கிறது தான் இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப். ஸோ இந்த டைம் கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் வெலாசிட்டி வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே நமக்கு ஒரு ஃபிகர் 7.4 கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 10, 20, 30, 40, 15 இன்க்ரீஸ் ஆகுது. அதுவே எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. is represented along the y-axis. If the object moves at uniform velocity, the height of its velocity time graph will not change with time. It will be a straight line parallel to the x-axis. Figure 7 shows the velocity time graph for a car moving with uniform velocity of 40 km/h. ஸோ இப்போ ஒரு பாடி வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி, அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட்லேயும் யூனிஃபார்மாக 50 km/h ஸ்பீடில் தான் போகுதுன்னா செகண்ட்லேயும் 50 km/h இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஸோ அதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்சிஸ்க்கு பேரலாக ஸ்ட்ரெயிட் லைனாக போகும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் 7.5 நமக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் எக்ஸாக்சிஸ் பேரலாக, அதாவது டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எக்ஸாக்சிஸ், அந்த எக்ஸாக்சிஸ்க்கு பேரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 40 km/h ஸ்பீடில் வந்து இது போயிட்டு இருக்குது. We know that the product of velocity and time gives displacement of an object moving with uniform velocity. The area enclosed by the velocity time graph and the time axis will be equal to the magnitude of the displacement. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெலாசிட்டியும் டைமையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டியோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர்/செகண்ட், அதாவது டைமோடது செகண்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ மீட்டர்/செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மீட்டராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெலாசிட்டி டைமை மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு தேவையான டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிடுது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃபில் ஒரு இடத்துல வந்து இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்னு கேட்குறாங்கன்னா, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி எந்த டைமில் நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல வந்து இப்போ நமக்கு ஒரு ப்ளூ கலர் ரீஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ளூ கலர் ரீஜன் இருக்கிறத கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து அந்த இடத்துல இருக்கிற வெலாசிட்டியும் டைமும் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு அந்த இடத்துல இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிடும், அதாவது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மேக்னிடியூட். To know the distance moved by the car between T1 and T2 using figure 7.5, draw perpendicular from the point corresponding to T1 and T2 on the graph. The velocity of 40 km/h is represented by the height AC or BD and the time T2 minus T1 is represented as the length AB. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஃபஸ்ட்டு அந்த இனிஷியலாக அந்த ப்ளூ கலர் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் பாயிண்ட் வந்து T1, அப்படியே செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா T2. ஸோ T1 வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீரோலேருந்து அந்த ப்ளூ கலர் ரீஜனோட ஸ்டார்டிங் வரைக்கும் இருக்குது T1. அதுவே T2 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஜீரோலேருந்து அந்த D வரைக்கும் எண்டு வரைக்கும் இருக்கிறது வந்துன்னா T2. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிற ப்ளூ கலர் ரீஜனை மட்டும் கண்டுபிடிக்கணும்னா ஸோ அந்த T2 minus T1, ஸோ நமக்கு அந்த இடத்துல இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான டைம் மட்டும் தெரிஞ்சிச்சு. ஸோ அது வந்து T2 minus T1. ஸோ distance S is moved by the car in time T2 minus T1 can be expressed as S is equal to AC CD, that is equal to 40 km/h into T2 minus T1 hour. 40 into T2 minus T1 kilometer. Area of the rectangle ABCDC shaded in figure 7.5. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்டாங்கிள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஏரியா வந்து நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும். We can also study about uniformly accelerated motion by plotting its velocity time graph. Consider a car being driven along a straight road for testing its engine. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷனை கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெலாசிட்டி டைம் கிராஃப் பார்க்க முடியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் வந்து என்ன சேஞ்ச் இன் வெலாசிட்டி தானே. ஸோ
அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளால் வெலாசிட்டி கிராஃபில் வந்து ஆக்சலரேஷன் செக் பண்ண முடியும். கன்சிடர் a car being driven along a straight line for testing its engine. Suppose a person sitting next to the driver records its velocity after every 5 seconds by noting the reading of the speedometer of the car. The velocity of the car in 5 km/h as well as meter per second at different instances of time is shown in table 7.3. ஸோ ஒரு காரை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது இன்ஜின் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 5 செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவருக்கு பக்கத்தில் ஸ்பீடோமீட்டரை வச்சு அந்த காரோட ஸ்பீடை வந்து 5 செகண்டுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரோட ஸ்பீடை வந்து நமக்கு டேபிள் 7.3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 0 செகண்ட்ஸில் வெலாசிட்டி ஆஃப் த கார் இன் km/hலையும் மீட்டர் பர் செகண்டில் 0 தான் இருக்குது. அதுவே டைம் வந்து 5 செகண்ட்ஸ் ஆனதும் 2.5, அதுவே km/h 9 km/h. டைம் வந்து 10 செகண்ட்ஸ் ஆகும் 5, அப்புறம் 18, அப்புறம் 15 செகண்ட்ஸ் ஆகும் 7.5, அப்புறம் 27, 20 ஆக 10 36, 25 ஆக 12.5 45, 30 ஆக 15 54. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெலாசிட்டி வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ மீட்டர் பர் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ஒரு ரேட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவே km/hல வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ 0 + 9 9, 9 + 9 18, 18 + 9 27, 27 + 9 36. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது ஒரு யூனிஃபார்மான ஆக்சிலரேஷன். ஸோ in this case the velocity time graph for the motion of the car is shown in figure 7.6. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ஈக்குவலான யூனிஃபார்மான ஆக்சிலரேஷனில் போயிட்டுருக்கு. The velocity time graph for the motion of the car is shown in figure 7.6. The nature of the graph shows that velocity changes by equal amounts in equal intervals of time. Thus for all uniformly accelerated motion the velocity time graph is a straight line. ஸோ எல்லா யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி டைம் கிராஃபில் அந்த கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா கரெக்டான டைமுக்கும் அது அதிகமான டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அது ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். You can also determine the distance moved by the car from its velocity time graph. The area under the velocity time graph gives the distance, magnitude of the displacement moved by the car in given intervals of time. If the car would have been moving with uniform velocity, the distance traveled by it would be represented by the area ABCD under the graph. Since the magnitude of the velocity of the car is changing due to acceleration, the distance traveled by the car will be given by the area ABCDE under the velocity time graph. That is, S is equal to area of ABCDE. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து வெலாசிட்டி டைம் கிராஃபில் கண்டுபிடிச்சோம் வந்து ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்ச மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக ஒரு ரெக்டாங்கிளோட ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பு. இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஒரு triangle. Area of ABCDE is equal to area of a rectangle ABCD plus area of a triangle ADE. So AB into BC plus half into AD into DE. In the case of non-uniformly accelerated motion, velocity time graph can have any shape. So non-uniform accelerated motion வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷேப் வேணா இருக்கலாம். ஸோ அது கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில டிஃப்ரெண்டான ஃபார்முலாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். So figure 7.7 shows a velocity time graph that represents the motion of an object whose velocity is decreasing with time. Figure 7.7 shows the velocity time graph representing the non-uniform variation of velocity of the object with time. Try to interpret these graphs. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது வந்து யூனிஃபார்ம்லி குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த வெலாசிட்டி. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிகர் 7.7 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யூனிஃபார்ம்லி குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா யூனிஃபார்ம்லி டீசலரேட்டிங்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டர்னு சொன்னோம். அதே மாதிரி இப்போ டிக்ரீஸ் ஆகிறப்போ அதாவது நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் இஸ் டீசலரேஷன் தானே. ஸோ இந்த இடத்துல இது வந்து யூனிஃபார்ம்லி டீசலரேட் ஆகுது. அதுவே இந்த இடத்துல செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து நல்லாவே தெரியுது இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக, அதாவது கரெக்டாக இருக்கும், யூனிஃபார்மாக இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.